கல்வி வெறும் வயிற்றை நிரப்புவதற்கான வழி அல்ல, மாறாக நாம் சிறந்த மனிதர்களாக மாறுவதற்கான வழியாகும். சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம் வாழ்க்கையின் முக்கிய லட்சியமாக இருக்க வேண்டும். அப்பாவுக்கும் பசங்களுக்கும் நடுவுல இருந்த சண்டையெல்லாம் இப்ப தீர்ந்துருச்சுல்ல? பீமா, நீதானே என்ன நீதிபதி ஆக்குன. இனிமே நீங்க எல்லாரும் நான் சொல்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டே ஆகணும். இனிமே பாலா பள்ளிக்கூடமும் போகணும், வாத்தியமும் வாசிக்கலாம். ஆனா கொடுத்த வாக்குல இருந்து எப்பவும் மாறக்கூடாது. இல்லம்மா, பாலான்னு மீற மாட்டாங்க, அவங்க படிப்பாங்க. அப்பனா சரி. பாலா, நீ படிக்கவும் போ, வீட்ல வாத்தியம் வாசிக்கிற பயிற்சியையும் செய். இதுதான் நீதிபதியோட தீர்ப்பு. ஆனா நான் வீட்டுக்குள்ள வாத்தியம் வாசிக்கணும்னு நினைக்கலமா. நான் இதை வெளியே வாசிச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி சரி, நீங்க எல்லாம் சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. நாங்க சமையல் வேலையை ஆரம்பிக்கிறோம். பாலா ஏற்கனவே வாத்தியம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா பீமாவும் இப்போ பாலா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டான். குறைஞ்சபட்சம் பீமாவது என்ன புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன். ஆனா அப்பா, நான் ஒன்னு சொல்லவா? இங்க வா. சொல்லு. அப்பா, பீமராவும் இப்ப எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு புரிஞ்சன் மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அப்பா, நிஜமா அப்படிலாம் எதுவும் இல்ல. வாதாட வேண்டியது வந்துச்சு, செஞ்சேன். ஆனா அதுக்காக தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. வா உட்கார். கண்டிப்பா நம்ம வாதாடணும் பீம். பாலாவுக்காக வாதாடினப்போ நீ எந்த அளவுக்கு சரியா வாதாடலங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன், ஒரு மனுஷன் நியாயத்துக்காக வாதாடல அப்படின்னா அவன் வாழ்க்கைக்காக எதுவுமே செஞ்சுக்க முடியாது. விவாதங்கிறது உண்மைக்கும் பொய்யுக்கும் நடுவுல நடக்க வேண்டியது. விவாதங்கிறது நீதிக்கும் அநீதிக்கும் நடுவுல நடக்க வேண்டியது. விவாதங்கிறது பசிக்கும் பணத்துக்கும் நடுவுல நடக்க வேண்டியது. விவாதங்கிறது உழைப்புக்கும் சுரண்டலுக்கும் நடுவுல நடக்க வேண்டியது. விவாதத்தால உடனே நம்ம நினைக்கிறது நடந்துடணும்னு இல்ல. வெற்றியோ தோல்வியோ கிடைக்கலாம். ஆனா கண்டிப்பா அதால ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் தான் நமக்கு தேவை. பீம், அப்பா சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா என்ன? இல்ல, ஆனா அப்பா இப்ப சொல்றதெல்லாம் சரியான நேரம் வரும்போது தானாவே புரிஞ்சுடும். அப்போ எனக்கு அது உதவி பண்ணும், இல்லையாப்பா? சரி, நீ பள்ளிக்கூடத்துக்கு போற நேரம் வந்துருச்சு. கிளம்பு, பள்ளிக்கூடம் போப்பா. போ சீக்கிரம் போ. நாளையிலிருந்து நான் 1 மாசம் விடுப்புல போறேன். நான் இல்லாத நேரத்துல நீங்க உதவி தலைமை ஆசிரியரா இந்த பள்ளிக்கூடத்தை பாத்துக்கங்க. சரிங்க ஐயா, நீங்க வர்ற வரைக்கும் நான் பள்ளிக்கூடத்தையும் குழந்தைகளையும் நல்லா பாத்துக்கிறேன். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அம்மாடி, நம்ம பீமாராவ் இருக்கானே, அவன் சாதாரண குழந்தை இல்ல, அவன் ஒரு ஞான குழந்தை. அவன் பேசுறதெல்லாம் பாத்தீங்களா? பெரிய பேச்சு பேசுறான்.
ஏதோ பெரிய மனுஷங்க பேசுற மாதிரி. யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருப்பான்? உங்க அண்ணன் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டு இருப்பான். அவர் தான் இந்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுவார். ஆமாத்த, அப்பா பேசுறது எல்லாத்தையுமே கவனமா கேட்டுட்டு இருப்பான். பீம் அப்பா சொல்றதெல்லாம் உனக்கு நல்லா புரியுதா? நான் அவன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் அதெல்லாம் சரியான நேரம் வரும்போது புரியும், அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்னான். எது எப்படியோ அவன் பேசுறத கேட்டாலே மனசெல்லாம் நிறைஞ்சிடுது. எல்லாம் நல்ல வார்த்தை தான். நிறைய பேருக்கு அது வயிற்றெரிச்சலையும் கலப்புது. வெளியில என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கல்ல? பசங்களுக்கு அவங்க அப்பா பேச மட்டும்தான் கத்து கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அவங்க பேசினதை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மனசுல ஒண்ணு மட்டும்தான் ஓடுது. இனி என்ன நடந்தாலும் சரி, பீமாவை கண்டிப்பா பெரிய ஆள் ஆகணும். நாம 2ல 1 பார்த்துடணும். சாப்பாடு தயாரா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வைங்க. இங்க பாருப்பா, உங்க ஜாதி என்னன்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் உங்க 2 பேருக்கும் நான் வேலை கொடுத்துருக்கேன். 3 நாள்ல 3 புடவையே வித்துருக்கீங்க. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு எந்த நல்லதும் நடக்கலையே. நல்லா கேட்டுக்கோங்க, இனிமே உங்களால வியாபாரம் பண்ண முடியலன்னா உங்க 2 பேரையும் நான் அனுப்பிச்சிருவேன். ஐயோ இல்ல சேட்டையா, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. பெரியவங்க சொன்னது கண்டிப்பா நடக்குங்க ஐயா. நல்ல வியாபாரம் நடக்கும். சரி, ஒருவேளை அப்படி நடக்கலன்னா நீங்க 2 பேரும் வேற வேலையை தேடிக்கங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஏன்னா என்னால வருமானம் இல்லாம 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது. ரொம்ப நாள் இந்த வேலையில் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே வேற வேலை தேடி ஆகணும். அட தம்பிங்களா, ஏதாவது பண்ணுங்கப்பா, எங்களை எல்லாம் சிரிக்க வைங்க, ஏதாவது செய்யுங்க, நாங்க பார்க்கணும்ல. இந்த பசங்க என் முகத்தை மூடி இருக்காங்க. ஏதாவது விளையாட்டு நடக்குதா என்ன? எங்களுக்காக வேலை பார்க்கறாங்க. என் கடை பொருளை எல்லாம் விற்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா புரிஞ்சு? ஒரு முறை நம்ம சந்தைக்கு போனப்போ 2 பசங்க அங்க நாடகம் போட்டாங்களே, மக்கள்லாம் பார்த்து சிரிச்சாங்கல்ல, பொருட்கள் கூட வாங்கினாங்களே. ஆமா ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி கூத்து பண்ணி நாமளும் வியாபாரம் பண்ணணும்னு சொல்ல போறியா என்ன? பண்ணலாமே. நம்ம பசங்களுக்காக கூத்து கட்டி பணம் சம்பாதிச்சாலும் தப்பே இல்லை. அட கடவுளே, ஆனா ராம்ஜி அந்த மாதிரி எதுவுமே எனக்கு செய்ய தெரியாதே. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இனி ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நான் மட்டும் சம்பாதிக்கலன்னா அப்புறம் பாலா திரும்பவும் வாத்தியம் வாசிக்க போயிடுவான். அதனால நாம இப்போ கூத்து கட்டி தான் ஆகணும். குழந்தைங்க வாழ்க்கையும் நம்ம பார்க்கணும்ல. நீங்க என்ன சொல்ற? உன்ன மாதிரி ஒரு அப்பாவை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இனி என் வாழ்க்கையில் இப்படி அப்பாவை நான் பார்க்கவும் முடியாது. நீ எப்ப என்ன பேசினாலும் அதை வேற வழியே இல்லாம நானும் கேட்க வேண்டியதாயிடுது. சரி, நீ தான் முடிவு பண்ணிட்டியே, என்ன ஏன் கேட்கிற? சொல்லு, என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யலாம். அட எவ்வளவு நேரமா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது வேலை செய்யற மாதிரி திட்டம் இருக்கா இல்லையா? நீ வா புரஞ்சன். சேட்டையா, உங்ககிட்ட கலர் பொடி இருக்கா? இருக்கு. ஆனா என்ன பண்ண போறீங்க? சேட்டையா, கூத்து பண்ணி கூட்டத்தை சேர்க்க போறோம். கூத்தா? பசங்களா, பரீட்சைக்கு எல்லாரும் தயாராயிட்டீங்களா? ரொம்ப நல்லது. இப்ப ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு புது அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. ஜில்லால இருக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போட்டி அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல இருந்தும் ஒரு சிறந்த மாணவனை அவங்க தேர்ந்தெடுத்து சிறப்பு விருந்து கொடுக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த மாணவனுடைய அப்பா அம்மாவையும் பெருமைப்படுத்த போறாங்க. இந்த விழாவுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்து முதலாவதா வர மாணவனையும் அவனுடைய பெற்றோர்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்த போறாங்க. ஆனா இதுக்காக நீங்க எல்லாரும் ஒரு பரீட்சையை எழுதியாகணும். அந்த பரீட்சையில நீங்க கலந்துக்கிட்டு ஜெயிச்சாகணும். புரிஞ்சுதா? ஐயா. சரி சொல்லுங்க,
யார் யாரெல்லாம் இந்த பரீட்சையில ஜெயிக்க விரும்புறீங்க? நான் ஜெயிப்பேன் குருவையா, நான் ஜெயிப்பேன். நான் முதல்ல வருவேன் குருவையா, நான் முதல்ல வருவேன். கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் குருவையா. பீம் தான் முத ஆளா வருவான். கைய தூக்கு பீம், கைய தூக்கு. பீம், நீ இந்த பரீட்சையில முதல் ஆளா வர விரும்பலையா? கண்டிப்பா வருவேன் ஐயா. ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்தோட பெருமை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இந்த பள்ளிக்கூடத்துக்காக நான் நல்லா படிப்பேன். நீ ரொம்ப சரியா சொன்ன பீம். பாத்தீங்களா பசங்களா, நாம இத பீம் கிட்ட இருந்து கத்துக்கணும். மாணவர்களுக்கு உற்சாகம் தேவைதான். ஆனா அந்த உற்சாகத்தை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் முத ஆளா வருவேன்னு கத்துறது முக்கியமா, இல்ல பரீட்சைக்கு கவனமா படிக்கிறது முக்கியமா? எது முக்கியம்? தெரிஞ்சிடுச்சு ஐயா, உங்களுக்கு பீம் தான் முக்கியம். சிறந்த மாணவன். நாங்களாம் நீங்க பேசுற கதையை தானே கேட்க வரோம். நீங்க இவனுக்கு மட்டும் பாடம் எடுத்தா போதுமேயா? அப்போ நீ உங்க அப்பாவோட கடைக்கு போய் வேலை பாரு. எங்க வந்து ஏன் நீ வீணா கஷ்டப்படுற? ஆனந்த், நம்ம யாரோட தொழிலை பத்தியும் குறை சொல்லக்கூடாது. எந்த ஒரு தொழிலும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது. அண்ணா ஆசிரியர் ஐயா, இவன் மட்டும் ஏன் என் தம்பியை வீணா வம்புக்கு இழுக்கிறான்? அவன் சொல்றதும் சரிதான். நாம யாரையும் எப்பயும் கேவலமா நினைக்க கூடாது. கீழே இருக்கிறவங்கள கீழ்மைப்படுத்துறதுக்கு தேவையே இல்லையா ஆசிரியா? அவங்க கீழே தான் இருக்காங்க. ஏன்னா நீங்க மட்டும்தான் அவங்கள திரும்ப திரும்ப மேல தூக்கிட்டு வர முயற்சி பண்றீங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவங்களால எப்பவுமே மேல வர முடியாது. இங்க பாரு, இப்ப நீ பேசுறது விதண்டாவாதம். ஒழுங்கா வகுப்புல இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல வெளியே போயிடு. உங்க வகுப்புல நான் படிக்க விரும்பல. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க என்ன பண்றீங்க? சேட்டையா உங்க கடையுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கான திட்டத்தை போடுறோம். ஆமா சேட்டையா. செய்யுங்க 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 செய்யுங்க. அட ஏன்பா, என்ன ஆச்சு? ஏன் அழற? ஐயோ, கேட்காத கேட்காத கேட்காத. பெரியவங்களே, நல்லவங்களே, வல்லவங்களே, வாங்க வாங்க. பிரச்சனை முத்தி போச்சு, சமாதானம் பண்ணி வைங்க. பாரு 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 புரஞ்சன், உன் கதையை கேட்க எவ்வளவு பேர் கூடி இருக்காங்கன்னு பாத்தியா? நீ ஏன் அழுகுறன்னு இவங்க கிட்ட சொல்லு. தலையெழுத்தே மாறிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தலையெழுத்தே மாறிடுச்சு. என் பொண்டாட்டி என்ன ஒதுக்கி வச்சுட்டா. அது மட்டும் இல்ல, அவன் என் வீட்டை விட்டே போயிட்டா. ஏன் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டா? என்ன நடந்ததுன்னு எங்க எல்லாருக்கும் விளக்கமா சொல்றியா? சேட்டையா கடையில இருந்து சிவப்பு வண்ண புடவை வாங்கிட்டு வர சொன்னா. நான் முடியாதுன்ட்டேன். சும்மா எதுக்கு வாங்கி தரணும்? வீடு வாசலா கேட்டாங்க. சேட்டையா கடையில இருந்து அவங்க ஒரே ஒரு புடவை தானே வாங்கி தர சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பா அவங்க கேட்டது கூட முன்னால புரிஞ்சுக்க முடியலையே, வீணா போனவனே. சேட்டையா கடை புடவை பாத்தீங்களா? மிளகா சிவப்பு, கிளி பச்சை, வானத்து நீளம். நீயும் உன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டியதானே? கொஞ்சம் பணம் இருக்கு. எப்படி வந்துச்சு? என்கிட்ட இருந்த கொஞ்சம் நகையை வித்துட்டேன். நீங்க எப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலங்க. என்னால இதை தாங்கிக்க முடியல. அட பதில் சொல்லு. என்னப்பா இப்படி வாயடைச்சு போயிட்ட? என் பேச்சை கேட்டதும் பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சா? ஆமா, எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. அவளுக்கு என்னால எதையும் வாங்கி கொடுக்க முடியும். ராம்ஜி, ஆமா, கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன். சேட்டையா கடையில இருந்து அழகான புடவை வாங்கி கொடுப்பேன். அவ முகத்துல மறுபடியும் நான்
சிரிப்பை பார்ப்பேன். நல்லவங்களே வல்லவங்களே, வீட்டுக்கு வெறும் கையோட போகாதீங்க, ஒரு புடவைய வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க வாங்க, அழகான புடவைலாம் இருக்கு, வந்து பாருங்க. அழகான புடவைங்க இருக்கு, இந்தாங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க. முதலாளி கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. இந்தாங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க வாங்கிக்கோங்க. உங்க மனைவியை சந்தோஷப்படுத்துங்க. பீம், நீ இந்த தேர்வுல ஜெயிக்கணும். அப்போ கண்டிப்பா அம்மாவும் அப்பாவும் பெருமைப்படுவாங்க. ஆமா, அப்பா சந்தோஷப்பட்டார்னா அந்த சந்தோஷத்திலே வாத்தியம் வாசிக்க நான் அவர்கிட்ட அனுமதி வாங்கிடுவேன். பாலாண்ண, வாத்தியம் வாசிக்கிறது தவிர உலகத்துல இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆமா, நானும் வாத்தியம் வாசிச்சு அப்பாவோட பேரை பெருமைப்படுத்துவேன். எல்லாரோட பேரையும் நீ கெடுத்துட்டியே, ஒழுக்கம் கெட்டவளே. நம்ம சமூகத்தோட பெருமையை இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டியே. நீ ஒரு ஒழுக்கங்கெட்டவ. இன்னொரு ஆண் கூட தொடர்பு வச்சிருக்க. அதனால நீ உன்னுடைய வீட்டையும் இந்த ஊரையும் விட்டு போயாகணும். நாங்க உன்ன மாதிரி ஒழுக்கங்கெட்ட ஒருத்திய இனிமேலும் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். எனக்கு யார் கூடயும் எந்த தொடர்பும் இல்ல. நான் என் பசங்க மேல சத்தியமா சொல்றேன், இது பொய்யான குற்றச்சாட்டு. உன் தப்ப மறைக்கிறதுக்காக என் பையன் மேல பொய்யான சத்தியம் பண்ணாத. சொல்றது கேளு, வீட்டுக்கு வா. உன் புருஷனுக்கு சந்தேகம் இருக்கு, அவரை நீ ஏமாத்தி இருக்க. கணவன்கிறவன் கடவுளுக்கு சமம். கணவனை ஏமாத்துறதுங்கிறது பெரிய பாவம். நான் இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை ஒதுக்கி வைக்கிறேன். இனி உனக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் எங்க போவேன்? உங்களை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? ஒரு பொண்ணு ஒழுக்கங்கெட்டவன்னு அவ புருஷன் சொன்னான்னா அதுக்கப்புறம் எந்த விசாரணையும் கிடையாது. அதனால இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை இந்த சமூகத்துல இருந்து நாங்க ஒதுக்கி வைக்கிறோம். ஊர் மக்களே, இன்னையில இருந்து இந்த பெண் கூட யாரும் அண்ணன் தண்ணி ஆகாரம் புழங்க கூடாது. இந்த பொம்பளை சாகுற நிலைமை வந்தா கூட யாரும் தண்ணி கூட கொடுக்க கூடாது. இதுதான் பஞ்சாயத்தோட முடிவு. என்ன சொல்றீங்க? இது தப்புங்க, இது அநியாயமான தீர்ப்பு. நான் எந்த தப்புமே பண்ணல. இது தப்பு. இவ கூட எந்த பசங்களும் பேசக்கூடாது. அதுலயும் முக்கியமா உன் பசங்களை விலக்கி வை. சரிங்க நாட்டாமையா. இல்ல, வேண்டாம். நீங்க சொல்றது தப்பு. யார் இந்த பையன்? இவன் அந்த ராம்ஜி சத்மலோட பையன். என்ன அந்த சக்பாலுடைய பையன் நம்ம பஞ்சாயத்தையே கேள்வி கேட்பானா? அவன் நிழல் பட்டாலே நாமெல்லாம் தீட்டாயிடுவோம். அவன் இங்க பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கானா? அவனை துரத்தி விடுங்க. ஓடுறா. ஏய் பீம், இங்க இருந்து போயிடு. ஆனா நீங்க பண்றது ரொம்ப தப்பு. எது சரி எது தப்பு நாங்க பாத்துக்கிறோம். அடி வாங்காம இங்க இருந்து ஓடி போயிடு. போ, இங்க இருந்து போ. ஓடா. ஓடான்னு சொல்றேன்ல. நாட்டமையா, இந்த பையனை ஏதாவது பண்ணணும். சரியான நேரம் வரும்போது அவனை என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். ஊர் மக்களே, பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு.
வெறும் சந்தேகத்தால என் வாழ்க்கைய வீணாக்கிடாதீங்க. நான் எந்த தப்பு பண்ணல. நான் எதுவும் பண்ணல. நான் என்ன இது சொல்றேன் தப்பு. நான் சொல்றத கேளுங்க. நான் எதுவுமே பண்ணல. நிலுங்க, நிலுங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் எந்த தப்பு பண்ணல. நிலுங்க, ஒரு தடவை என்கிட்ட பேசுங்க. வேலையை பாரு. நீ வாப்பா. ஏய், இதுக்கப்புறம் அவர் உன் புருஷனும் இல்ல, நீ அவருக்கு மனைவியும் இல்ல. இங்க இருந்து கிளம்பு. போ, முதல்ல கிளம்பு. அப்பா எதுக்காக தண்ணி கேட்டீங்க? இது பறவைகளுக்காக. இது ரொம்ப நல்ல விஷயம். பீம், யாருக்கு உதவிக்கு ஆள் இல்லையோ அவங்களுக்கு நாம எப்பவும் உதவணும். பலவீனமானவங்களுக்கு உதவணும், ஒதுக்கப்பட்டவங்களுக்கு உதவணும். அவங்களுக்காக நாம ஏதாவது பண்ணோம்னா அவங்க நம்மளுக்காக வேண்டிக்குவாங்க. அந்த வேண்டுதல் எல்லாமே சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை நிச்சயமா வளமானதா மாத்திரும். உங்களுக்கு நடந்தது அநீதி. நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுவேன்.